वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. விக்னஹர்த்தா என்றால் என்ன? பொதுவாக நாம் துவங்கும் காரியங்கள் விக்னமில்லாமல், அதாவது தடையில்லாமல் நிகழ வேண்டும். எவ்வித தடையும் இன்றி பூர்த்தியாகி அக்காரியத்தின் பலனை நாம் பெற வேண்டும். ஆமாம் தானே? அதற்காகவே எவ்வித காரியத்தை தொடங்கும் முன்பும் விக்னஹர்த்தா, தடைகளை நீக்கி உடனிருந்து வெற்றி பெற செய்பவரை வணங்கி அனுமதி பெற்று செய்ய துவங்குகின்றோம். சரி, யார் இந்த விக்னஹர்த்தா? வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பொதுவாக விக்னஹர்த்தா என போற்றப்படுபவர் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், சுதர்சனர் என்னும் சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர் என்னும் சேனை முதன் ஆழ்வார் என்னும் இவர்களே விக்னஹர்த்தா என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றனர். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோ உபசாந்தயேத். இது அனைவருக்கும் தெரிந்த ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் துவங்கும் போது வரும் விஸ்வக்சேனருடைய ஸ்லோகமாகும். இந்த ஸ்லோகத்தை கூறியே விஸ்வக்சேனர் ஆராதனம் செய்து பல சுபகாரியங்களை துவங்குவதுண்டு. விஸ்வக்சேனர் பெருமாளின் சேனைக்கே அதிபதியாக அனைத்து சேனைகளுக்கும் முதன்மையானவர் என்பதாலும் இவருக்கு சேனை முதன் ஆழ்வார் என்ன திருநாமம். விஸ்வக்சேனரின் அனுமதி பெற்றே தேவர்கள் முதல் யாவராயினும் பெருமாளை ஸ்ரீவைகுண்டத்தில் அணுக இயலும். சுருக்கமாக சொன்னால், பெருமாளின் சேனைகளுக்கு முன் சென்று வழிநடத்தி விக்னங்கள் களைந்து ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியம் செய்யும் நித்யசூரியான பெருமாளின் அம்சமும் ஆவார். ஆகவே வைஷ்ணவர்கள் எந்த தங்களுடைய காரியங்கள் செய்தாலும் அவை தடையின்றி நிகழ விஸ்வக்சேனரை முதலில் வணங்கி ஆராதனம் செய்து துவங்குவதுண்டு. யஸ்யஸ்த்விரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஸ்ததம் விக்னன் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. நித்யசூரியான ஸ்ரீ விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்தவரே ஸ்ரீ நம்மாழ்வார். அவர்தானே திவ்ய பிரபந்தத்திற்கும் முதன்மையாக இருப்பவர். விஸ்வக்சேனருடைய பத்னிக்கு சூத்ராவதி என்ன திருநாமம். வந்தே வைகுண்ட சேனாக்கியம் வந்தே சூத்ராவதி சகம். சதுர்பாஹவே சங்க சக்கரதராய ஸ்ரீமதே சூத்ராவதி நாதாய கஜ அஸ்வமுக சேவிதாய பிரசன்னவதனாய சாந்தாய பிரபாகர சமப்பிரபாய வேத்ரபானயே ரிஷிகேஷாய விஸ்வரக்ஷப்பராயணாய பக்தாந்தராய வித்வம்சினே ஆர்யாய அமாத்யாய கிருபாநிதயே சகல விபூத பிரதௌ சைன்யாதிநாதாய முத்ரதராய தண்டதராய மேகக்ஷாமாய சுமணிமகுட்டாய பீட்டவஸ்திராய சுபாங்காய தேவாய லலிததனுஜாய தர்ஜனிஹஸ்தாய விக்னநாசகாய சபரிவாராய சூத்ராவதி சமேத ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ. விஸ்வக்சேனர் இவருக்கு கீழ் 4 கணங்களை நிர்வகிக்கின்றார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு ஸ்லோகம், ஓம் நமோ கஜவக்த்ராத்யைஹி பாரிஷத்யாத்யைஹி பரஸ்ததே ஸ்ரீரங்கராஜ சேன்யே சூத்ராவத்யா சமேருஷ என்னும் பதத்தில் விஸ்வக்சேனரின் கீழ் 4 கணங்களாக சேனைகள் உள்ளார்களாம். கஜானனன், ஜெயத்சேனன், ஹரிவக்திரன், சம்ஜனகன் என்னும் இவர்களுக்கு தலைவராக விளங்குபவர் ஸ்ரீ விஸ்வக்சேனர் என்னும் சேனை முதலாழ்வார். இவர்களில் சிவபூதகணங்களுக்கு தலைவராக அந்த பூதகணங்களை வழிநடத்தி செல்பவர், அவற்றுக்கு தலைவராக இருப்பவர் கணபதி கஜானனன் என்ற பிள்ளையார். இவர் யானை முகத்தோடு கூடியவர் என்பதால் தும்பிக்கையாழ்வார் என்று வைஷ்ணவர்களால் போற்றப்படுகின்றார். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வைஷ்ணவ மார்க்கத்திலும் தும்பிக்கை ஆழ்வாருக்கு தனி மதிப்புண்டு. அனன்ய பக்தர்கள் வைணவர்கள், சிவபதிக்கே சரணாகதம் செய்தவர்கள். எனினும் கண்ணனின் திருப்பாதத்தை தானே பற்றியிருக்க வேண்டும். ஆனால் தும்பிக்கை ஆழ்வாருக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். விசித்திரமாக இருக்கின்றதல்லவா?
விநாயகர் தும்பிக்கையாழ்வார் என்னும் பெயரில் வைஷ்ணவ ஸ்தலங்களில் கோஷ்ட தெய்வமாக விளங்குகின்றார். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஆணிவேராக விளங்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஹஸ்திகிரியின் பிராகாரத்திலும், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் 2ஆம் பிராகாரத்திலும் சன்னதி கொண்டு காவல் தெய்வமாக விளங்குகின்றார் தும்பிக்கையாழ்வார். கௌடிய வைஷ்ணவத்தின் ஆச்சாரியரான ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்து என்னும் தன்னுடைய நூலில் விநாயகரை பற்றியும் அவரின் சிறப்புகளை பற்றியும் கூறுகின்றார். உயர்ந்த கிரந்தமாக விளங்கும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பல இடங்களில் விநாயகரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷியப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியை தன் தும்பிக்கையால் பற்றி கொண்டு அவருடைய திருவடிகளை தன் தந்தத்தால் தாங்கிக் கொண்டும் ஸ்ரீமன் நாராயணனின் ஆணைகளை தன் சென்னியாய கொண்டு பக்தர்களின் விக்னங்களை அழிக்கின்றார் விநாயக பெருமான். அதனால்தான் விநாயகரையும் விக்னஹர்த்தா என்று அழைக்கின்றோம். அதனால்தான் தும்பிக்கையாழ்வார் திருமாலின் திருவருளால் ஞான வடிவான கஜமுகம் பெற்ற நாளை விக்ன நிவாரண சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். யத்பாத பல்லவயுகம் வினிதாய கும்பா த்வந்த்வே பிரணாம சமயே சகனாதிராஜா விக்னான் விஹேதுமலமஸ்ய ஜகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி என்ற பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகம். திருமாலின் திருவடிகளில் சுதர்ஷன ரேகைகள் இருக்குமாம். அதனால்தான் காளிங்க மர்தனத்திற்கு பின் காளிங்கனின் தலையில் அது பதிந்தது. அதுவே காளிங்கனுக்கு மற்ற ஜீவராசிகளிடம் இருந்து அரணானது. திருமன் காப்பு என்றால் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி அம்சமாகும். அதுவே நமக்கு காப்பு. விக்னஹர்த்தாக்களாகிய சுதர்ஷன ரேகையுடன் கூடிய நரசிம்ம பகவானின் திருவடியை பற்றியவர் என்பதால் தான் தும்பிக்கையாழ்வாருக்கும் நெற்றியில் திருமண் உண்டு. துவாபர யுகத்தில் திருமால் மீது பக்தியில் ஆழும் இந்த தும்பிக்கையாழ்வார் தான் பகவானின் சச்சரித்திரமான ஸ்ரீ மகாபாரதத்தை, அந்த மகாபெரும் காவியத்தை வேதவியாசரின் விக்னங்களை களைந்து தாமே வேதவியாசர் சொல்ல சொல்ல தன் தந்தத்தால் இயற்றி ஸ்ரீகிருஷ்ண பக்தியை உலகமறியச் செய்தார். எனவே பகவானின் பக்தர்களாகிய நம்முடைய பாதையில் உண்டாகும் விக்னங்களை களைந்து நம்மை பகவானிடம் கொண்டு சேர்க்கும் பாதையில் நமக்கு துணையாக நிற்கின்றார் ஸ்ரீ தும்பிக்கையாழ்வார். பகவானின் பக்தர்களின் விக்னங்களை களையும் ஸ்ரீ விநாயக பெருமான் தும்பிக்கையாழ்வாரை போற்றி ஆதிபுருஷனான கோவிந்தனின் திருவருள் பெறுவோம். मुदाकरात मोदकं सदा विमुक्ति साधकं कलाधराभितं सकं विलासी लोकरक्षकं अनायकैकनायकं विनाशिदेपदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकम्. सुरभिभ्यश्च सुमहान् निमेषार्धाख्यो वा व्रजति न यत्रापि समयः भजे श्वेतद्वीपम्